எங்கெங்கெல்லாம் அங்க உள்ள கட்சிகள் தோத்து போதோ அப்ப காங்கிரஸை மதிக்கல, காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கல அப்படின்னு சொல்லிட்டே வர்றது அடுக்கடுக்கா சொல்றது எப்படி கரெக்டா இருக்கும்? அதுதான் நானும் சொல்றேங்க. இப்ப அந்த கணக்கு தான் சொல்றேன். 30% வாக்கு மட்டுமே வச்சிருக்கிற ஒரு இயக்கத்தால அதிகாரத்தை அடைய முடியாது. மீதி இருக்கிற 10% கூட்டணி கட்சிகளை நாடி தான் போகணும். சோ அந்த தவறுகளை பல மாநிலங்கள்ல சில மாநில கட்சிகள் 25% 30% வச்சிருக்க மாநில கட்சிகள் காங்கிரஸை தவிர்த்து தன்னை ஒரு அணியை கட்டமைக்கும் போது அவங்க தோல்வி அடைகிறாங்க. சோ இந்த காங்கிரஸ் இருக்கிற வாக்கு வங்கி ஒரு 10% ஒரு 15% பல மாநிலங்கள் இருக்கிற இடங்கள் அது ஒன்னா அடையும் போது பாஜக வீழ்த்ததுக்கான ஒரு காரணியா அமையுது. அதை தவற விடும்போது அந்த குற்றச்சாட்டு நாங்க வைக்கிறோம். இவங்க கூட்டணியை தவிர்த்தாங்க, காங்கிரஸுக்கான உரிய இடம் கொடுக்கல, மரியாதை கொடுக்கல அப்படின்னு அது அந்த தேர்தல் முடிவுகளை வச்சு சொல்றதுதான். நான் இங்கேயும் அதை தான் சொல்றேன். இன்னைக்கு 22% வாங்கின அதிமுகவால திமுக மாற்றா சொன்ன அதிமுகவால இன்னைக்கு கிட்டத்தட்ட 47 இடங்களுக்கு மேல வெற்றி பெற முடியலையே. ஏன் அது அவங்களுக்கு இன்னும் கூட 10% இடங்கள் வாக்குகள் கிடைச்சிருந்தா அவங்க அதிகாரத்தை நோக்கி போயிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பலமான கூட்டணி கிடையாது. வெறும் பாஜக 2% கட்சியை தவிர வேற எந்த சொல்லிக்கிறதனமான ஒரு கட்சி அங்க கூட்டணியில கிடையாது. இதுவே பாஜக தவிர்த்துட்டு இவங்க காங்கிரஸோ இல்ல விசிகோ இந்த அமைப்புகளை கட்டமைச்சிருந்தாங்கன்னா ஒரு மாற்று திமுக மாற்று அப்படின்னும் போது அதிமுக அங்க முன்னிலை வந்திருக்கும். சோ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வெறும் நீங்க 28% 30% வச்சு வாக்குகளை வச்சுக்கிட்டு ஒரு ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போக முடியாதுங்கிறத தெளிவுபடுத்தி இருக்குது. சோ அதுக்கு தான் கூட்டணி கட்சிகளோட தேவைங்கிறது. காங்கிரஸோட 7% 8% வாக்கு, விசிகாவோட 2% வாக்கு, கம்யூனிஸ்டுகளோட 2% வாக்கு, முஸ்லீம் அமைப்புகளோட 2% வாக்கு, இதெல்லாம் ஒன்னா சேரும்போது அந்த இயக்கம் ஒரு 35% 38% வருது. 38% வாக்குல வாங்குற கட்சி ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போக முடியும். உங்களுடைய 30% மட்டுமே ஒரு அதிகாரத்தை நோக்கி எடுத்துட்டு போவாதுங்கிறத அந்த தேர்தல் வாக்கு சதவீத கணக்குகள். சோ அதை தான் நாங்க சொல்றோம். கூட்டணி கட்சிகள் எல்லாம் நீங்க கூட்டணி கட்சிகள் தயவை நம்பிதான் நீங்க கூட்டணி கட்சியினோட வாக்குகள் தான் உங்களை அதிகாரத்தை நோக்கி கொடுக்குது. பதிலுக்கு நீங்க கூட்டணி கட்சிகள் எந்த விதமாக இதுவும் செய்ய மாட்டீங்கிற குறை தான் நாங்க கேட்கறது. 70 வருடமா ஆட்சியில பங்கே கிடையாது, மாநில சுயாட்சியில் நாங்க உறுதியா இருப்போம், இதெல்லாம் பேசுற நீங்க 27%க்கு மேல இன்னை வரைக்கும் நீங்க வாக்குகளை தாண்டவே இல்லையே.